இன்றைய தேசிய செய்திகள். புதிய கல்விக் கொள்கை அமல். நாடு முழுவதும் புதிய கல்விக் கொள்கை இன்று முதல் அமலுக்கு வருகிறது. அனைத்து மாநிலங்களிலும் இதன் வழிகாட்டுதல்கள் பின்பற்றப்படும் என்று கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்திகள் வழங்கியது NDTV. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி விகிதங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட உள்ளது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. பாராளுமன்ற கூட்டத்தொடர். பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் தொடங்க உள்ளது. முக்கியமான மசோதாக்கள் இந்த கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ளன. செய்திகள் வழங்கியது தினமலர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். செய்திகள் வழங்கியது விகடன். ரயில் விபத்து. மேற்கு வங்கத்தில் இன்று ரயில் விபத்து ஏற்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. செய்திகள் வழங்கியது NDTV. வானிலை அறிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. தங்கம் விலை அதிகரிப்பு. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 500 ரூபாய் உயர்ந்துள்ளது. இது நடுத்தர மக்களை கவலை அடைய செய்துள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. மத்திய அரசு பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை அறிவித்துள்ளது. தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம். செய்திகள் வழங்கியது விகடன். விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய அரசு பரிசீலனை செய்து வருகிறது. இது விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. கொரோனா தடுப்பூசி முகாம். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. செய்திகள் வழங்கியது NDTV. நீட் தேர்வு ரத்து. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அரசு இதுகுறித்து விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகள் வழங்கியது தினமலர். புதிய ஸ்மார்ட் போன் அறிமுகம். புதிய ஸ்மார்ட் போன் ஒன்றை பிரபல நிறுவனம் இன்று அறிமுகப்படுத்தியுள்ளது. இதில் அதிநவீன வசதிகள் உள்ளன. செய்திகள் வழங்கியது விகடன். விமான சேவை பாதிப்பு. மோசமான வானிலை காரணமாக விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. செய்திகள் வழங்கியது தி ஹிந்து. பள்ளி திறப்பு தள்ளிவைப்பு. கனமழை காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளிவைக்கப்பட்டுள்ளது. புதிய தேதி பின்னர் அறிவிக்கப்படும். செய்திகள் வழங்கியது NDTV. அரசியல் கட்சிகள் கூட்டணி. எதிர்வரும் தேர்தலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் வழங்கியது தினமலர். இதுபோல தினசரி செய்திகள் தெரிந்து கொள்ள லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யுங்கள்.